வணக்கம். யூடியூப்ல லைவ் கண்டக்ட் பண்ணறதுக்கு பேசிக் கிரைட்டீரியா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வருது. அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு லைவ் ஸ்கெடியூல் பண்ணலான்ட்டு நினைச்சேன். பட் நேத்திலேருந்து ஏதோ நேத்தி காத்தால்லேருந்து 24 ஹவர்ஸ் ஏதோ கிரைட்டீரியா 24 ஹவர்ஸ்ல செட்டப் ஆயிடும்ட்டு சொல்லிட்டு இருந்தது. ட்ரை பண்ணினேன், இப்போவும் அதே எரர் காமிக்கிறது. ஸோ லைவ் வர முடியல. ஓகே, வில் வெயிட். ஆனா உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசலான்ட்டு இந்த வீடியோ இப்போ போட போறேன். ஸோ நிறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி சொல்லியாச்சு, நான் சரோஜா, ஒரு பேரண்டிங் கோச். இந்த ப்ரொஃபஷன்ல எதுக்கு வந்தேன்னா, நாட் பிகாஸ் ஐ ஹாவ் மாஸ்டர்ட் த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ஆர் பிகாஸ் ஐ ஆம் த பர்ஃபெக்ட் பேரண்ட் எனி சைல்ட் குட் ஹேவ். பட் ஆக்சுவலி எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நான் ஒரு நல்ல பேரண்டா, ஒரு நல்ல அம்மாவா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். நிறைய விஷயத்துல என் குழந்தைகிட்ட ஓகே இட் இஸ் ஆஸ் அ பேரண்ட் அவளே சமாளிக்கிறது நம்மளோட வேலை. ஆனால் நிறைய வாட்டி நம்ம குழந்தைகள் ரொம்ப நல்லா சமாளிப்பாங்க. நிஜமா தே டேக் வெரி குட் கேர் ஆஃப் அஸ். அவள்கிட்ட பேசி சிலப்போ தன்னோட ஈகோ சைட்ல வச்சு உண்மையா பேசி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இப்போ என்னால முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் தரியா, இல்ல எனக்கு தெரியாது நீ என்ன கேட்குறியோ அதுக்கு என்ன பதில் கொடுக்கணும்ட்டு எனக்கு தெரியாது, நீ இந்த வேலை பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு கூட எனக்கு தெரியாது. பட் நான் சொல்றேன், கொஞ்சம் என்ன நம்புறியா? அது போல கொஞ்சம் ஆனஸ்ட் கன்வர்சேஷன்ஸ் பண்ணினோம்னா நிறைய வாட்டி அந்த சுச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகாம, கத்தாம, அடிக்காம ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா பேரண்டிங் பண்ணலாம். அது எனக்கு தெரிஞ்சிடுது. அது எனக்கு எப்படி தெரிஞ்சுது அண்ட் அந்த நாலேஜ் நான் என் லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றேன், அதெல்லாம் இனி பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணினேன்னா அவளுக்கு எவ்வளோ சௌரியமா இருக்கும். அந்த குழந்தைகள் இட்ஸ் லைக் நம்ம குழந்தையா இருக்கிறத நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட கைட் பண்ணுறதுக்கு அவ குடும்பக்காராக இருந்திருப்பாங்க. அண்ட் எவ்ரி பேரண்ட் ஐ பிலீவ் மனசுல ஒரு நல்ல இதுவாக தான் பேரண்ட் பண்றாங்க குழந்தைகளை. நோபடி இஸ் பேரண்டிங் திங்கிங் நம்ம குழந்தைய எப்படி அப்யூஸ் பண்ணலாம், எப்படி கஷ்டப்படுத்தலான்ட்டு திங்க் பண்ணுறது இல்லை. தே ஒன்லி வாண்ட் த பெஸ்ட் ஃபார் தேர் சைல்ட். பட் நிறைய வாட்டி அந்த பெஸ்ட்னா என்னான்ட்டு நம்மளுக்கே புரியறது இல்லை. நிறைய வாட்டி நம்மளோட செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும். நமக்குள்ளேயே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவ்வளோ இருக்காது, டிசிஷன் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்காது. எல்லா விஷயத்துலயும் குழந்தைகிட்ட நீ பண்ணுடா, நான் இருக்கேன் இல்லையா, நீ பண்ண போ, அப்படி சொல்றதுக்கு நம்மள்கிட்டயே கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ எல்லா விஷயத்துல எதுவும் வேண்டாம், அங்கே ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்ட்டு பேசிடுவோம். அவளோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கான்ஃபிடென்ஸை லோ ஆக்கிடுவோம். இது போல சின்ன சின்ன தப்புனால தான் பேரண்ட் சைல்டு பாண்டிங்ல ஃப்ரிக்ஷன் வருது. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், பை த டைம் குழந்தைகள் டீனேஜஸ் ரீச் பண்ணுறத ஒரு திங்க் கால் ஜென்ரேஷனல் கேப்னு வந்துடுறது. பிகாஸ் குழந்தைகள் என்ன நடக்கிறான்னா, வழியில நான் வீட்டிலேருந்து வழியில கால் வைக்கிறது அங்கே அம்மா அப்பா இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அவ இல்லாட்டனா மாத்தி பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவளுக்கு பேரண்ட்ஸ்க்கு என் வாழ்க்கையில என்ன நடக்குது, இப்போ வெளியில உலகத்துல என்ன நடக்கிறது அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு சிலப்போ அந்த தாட் ப்ராசஸ் குழந்தைக்கு வந்துடும். ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் உண்மையாக சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு டீனேஜராக இருக்கிறத நீங்களும் அப்படி நினச்சிருக்கீங்க. அப்பாவுக்கு புரியறதே இல்லை எனக்கு இந்த இதுக்கு வேணும்ன்ட்டு, எனக்கு மேத்ஸ் பிடிக்காது, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி நிறைய வாட்டி இது போலதான் அவங்க பேரண்ட்ஸ் நம்மள புரிஞ்சுக்கிறது இல்லைன்ட்டு நம்மளே நினைச்சிருக்கோம். பட் நவ் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைகள் கிட்ட நாங்க சொல்றத நீ புரிஞ்சுக்கணும்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த சைக்கிளை எப்படி பிரேக் பண்ணுறதுன்ட்டு நான் நிறைய நாளும் யோசிச்சுட்டே இருந்தேன். சில ட்ரிக்ஸ் எனக்கு புரிஞ்சிருக்கு.
அது என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணினா நிஜமா ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்த்தேன். முன்னாடிலாம் 10 வாட்டி கத்தி, கத்தி, கத்தி அடிச்சு என் பையன ஏதாவது பண்ண வைக்கணும்னா, இவ்ளோ எஃபோர்ட்ஸ் போடுவேன். அண்ட் எனக்கே ஒரு ட்ராமாவா இருக்கும். எனக்கே ஒரு இதுவா இருக்கும். ஐயோ! இவ்ளோ அடிக்கிறேனே குழந்தையன்ட்டு கில்ட்டி ஃபீல் பண்ணுவேன். அதே நேரத்துல என் பையனுக்கு அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டுறாங்க. அப்பாவும் திட்டுறாங்க. யாருமே எம்பத்தி நினைக்கிறது இல்லன்ட்டு. ஆக்சுவலி வி ஆர் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் ஹிம். பட் அந்த குழந்தையோட மனசுல என்ன வருதுன்னா, என் பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு என்ன வேணுமோ அது இம்பார்ட்டன்ட்டே இல்ல இவாளுக்கு. இவ மட்டும் தன்னோட பேச்ச தான் கேட்க வைக்கிறாங்க தவிர, என் பேச்சு யாருமே கேட்கறது இல்ல. ஸோ, இது போல ஃப்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு தான் இருந்திருக்கேன். சிலப்போ இப்பவும் நடக்கும். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த சீக்ரெட்ஸ் கொஞ்சம் சில டெக்னிக்ஸ் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சாச்சுனால, குழந்தை மேல அத இம்ப்ளிமெண்ட் பண்ணாத அவன்கிட்ட பேசுறத ரொம்ப சேஞ்சஸ் வந்திருக்கு. ஒரு வாட்டி பேசினா, எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து சரியா பேசிக்கலி அவன் அவன் புரியறது போல நான் பேசினா, அவன் பேச்சு கேட்கிறான்ட்டு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணினேன்னா, என்னோட எமோஷன்ஸ ரெகுலேட் பண்ணினேன். எனக்குள்ள கோவம் எதுக்கு இருக்கு? பயம் எதுக்கு இருக்கு? நான் ஏன் அவன் மேல கத்துறேன்? பிகாஸ் ஐ பிரெஸ்யூம் தட் ஹி இஸ் நாட் கோயிங் டு லிசன் டு மீ. முன்னாடியே நான் யோசிச்சுட்டாச்சு. அவன் என் பேச்சு கேட்க மாட்டான்ட்டு. ஸோ அதனால நான் கத்தி தான் ஸ்டார்ட்டே பண்றேன். ஸோ இது போல என்னோட என்னெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேனோ, அது எப்படி அவாய்ட் பண்ணி பண்ணி ஒரு 2 வருஷமா, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா எனக்குள்ளேயே நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி வந்தது? நான் என்ன பண்ணினேன்? எவ்ளோ இப்போ எப்படி என்னோட ஃபேமிலில இவ்ளோ பீஸ் இருக்கு? இவ்ளோ அ பாண்டிங் இருக்கு? என் குழந்தை கான்ஃபிடென்ட்டா என் பையன் என்கிட்ட வந்து அவனோட மனசுல இருக்கிறத எல்லாம் ஷேர் பண்றான். அவன் அப்பா கிட்ட ஷேர் பண்றான். நாங்க என்ன டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தான் உலகத்துக்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு நான் நெனைக்கிறேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி நம்ப தமிழ்நாட்டு தமிழ் சொசைட்டில நான் பார்த்தது வரைக்கும், தி யூசுவல் பேரண்டிங் ஸ்டைல் இஸ் த அத்தாரிட்டேரியன் ஸ்டைல். அப்பா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் 30 இயர்ஸ் பிஃபோர். ஸோ லைக் அவர் பேரண்ட்ஸ். They were raised in even more authoritarian style, and they raised us. 60% of us, 70% of us were raised in the authoritarian style. அப்பா சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா நடங்குவாங்க குழந்தைகள். என் தாத்தா ஆக்சுவலா இது சொல்லியிருக்காங்க. உனக்கெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உனக்கெல்லாம் உன் அப்பா மேல பயமே இல்ல. உன் அப்பாவுக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. நான் எப்படி இருந்தேன் உனக்கு தெரியுமா? நான் வீட்டுக்கு வந்தா குழந்தைகள் ஒச்சே கேட்காது அவளோட. ஒரு முக்குல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஐ யூஸ்ட் டு வண்டர் ஏன் அப்படி? அவ்ளோ எதுக்கு பயம்? ரெஸ்பெக்ட் இருக்கணும் இல்லையா பேரண்ட்ஸ்க்கு? பயம் எதுக்குன்ட்டு. ஆனா when I became a parent, because of my own stress, because of my own self-doubt, what if my son fails in life? அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரல. நாளைக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஃபெயில் ஆயிட்டான். அப்போ என் பத்தி என்ன நினைப்பா எல்லாரும்? நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லன்ட்டு. அது போல பயம்லாம் மைண்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பயத்தினால நெறைய வாட்டி நம்ம குழந்தைய ஓவரா ஸ்ட்ரிக்ட்டா வளர்ப்போம். ஓவரா ஸ்ட்ரிக்ட்டா இது பண்ணக்கூடாது. அப்படிதான் இருக்கணும். இப்படிதான் சொல்லணும். ஒரு டிஃபரெண்ட்டாவும் பண்ணலாமேன்ட்டு நம்மளுக்கு சிலப்போ தோணாது. ஸோ தட் இஸ் த disadvantage of having raised by an authoritative parent. And extreme இப்போ கம்மி ஆகுறது. பட் இன்னும் சொசைட்டில ஸ்கியூடா இருக்கு. இட் இஸ் மோஸ்ட்லி மதர்ஸ் ஹூ கனெக்ட் வித் மீ. நான் எங்கேயாவது வாலண்டியர் ஒர்க் போவேன், இல்லை யாராவது கன்சல்ட் பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி இட் இஸ் த மதர் ஹூ கம்ஸ் அண்ட் டாக்ஸ் டு மீ. ஒரு 10 கிளையண்ட்ஸ் என்கிட்ட வந்தால்னா, அதுல 8 பேர் அம்மா தான் இருப்பாங்க. 2 வாட்டி தான் ஐ கிளியர்லி ரிமெம்பர் 2 ஜென்ட்ஸ் have approached me that as a father, how can they help? That was very nice. I was very happy to meet them. But in the ratio, கொஞ்சம் மாற்றம். I'm not here to teach mothering. I'm here to teach parenting. So இது 2 ஜெண்டர்ஸ்க்குமே தான்.
அம்மாக்கும் அப்பாவுக்கும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு டீமா குழந்தைய வளர்க்கணும். அண்ட் ஃபேமிலி ஷுட் ஹேவ் லைக் தி டீப்பஸ்ட் பாண்ட். குழந்தை மனசு என்ன வயசானாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தா, ஐயோ அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க, அம்மாக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்கன்ட்டு மனசுல வராம, நான் இது என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும். அவங்க தான் என்னோட பெஸ்ட் கைட்ஸ். அவங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வழியில எடுத்துருவாங்க. அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க என்ன பண்ணணும். அந்த தன்னம்பிக்கை, அந்த நம்பிக்கை குழந்தைக்கு தான் மேலேயும் இருக்கணும், அவன் அப்பா அம்மாவுக்கு மேலேயும் இருக்கணும். Then you have parented the child, right? So இந்த ஜேர்னியில என்னை ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல், ஷேர் திஸ் வீடியோ டு மோர் பீப்புள். கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா, hopefully next Saturday it will be a live session. So you can join me then and ask your questions, and I'll definitely respond to as many comments as possible. Thank you so much. Vanakkam.